இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதிய பேருந்து நிலையம், பெரிய மார்க்கெட் மற்றும் வில்லியனூர் மார்க்கெட்டை நவீனப்படுத்துதல் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம், பெரிய மார்க்கெட் மற்றும் வில்லியனூர் மார்க்கெட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உள்ளாட்சித்துறை, போக்குவரத்து துறை மற்றும் நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது பேருந்து நிலையம் மற்றும் அங்காடிகளை நவீனப்படுத்தவும், மின் விளக்குகள் மற்றும் கழிப்பிட வசதிகளை மேம்படுத்தவும் தேவையான நிதியை நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை வழியாக ஒதுக்கீடு பெறவும் விவாதிக்கப்பட்டது. மேலும் PRTC பணிமனையை வேறு இடத்திற்கு மாற்றி தற்போது உள்ள பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு கொறடா நேரு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தர வடிவேலு, புதுவை சாலை போக்குவரத்து ஆணையத்தின் மேலாண் இயக்குநர் கரிகாலன், சீனியர் நகர திட்ட அமைப்பாளர் சுந்தர செல்வன், ஜூனியர் நகர திட்ட அமைப்பாளர் நேரு, புதுவை நகராட்சியின் ஆணையர் அழகிரி, செயற்பொறியாளர் சிவபாலன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரின் தனி செயலர் அசோகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் திரு ரங்கசாமியின் கட்டளையை ஏற்று புதுவையை மேம்படுத்த மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தனக்கு வழங்கிய பணியை சீரிய நோக்கத்துடன் செயல்படுத்தி வருகிறார். கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் கூட்டமைப்பினர் அரியாங்குப்பத்திலிருந்து சட்டசபையை நோக்கி பேரணியாக வந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வங்கி மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடன், வட்டி, அபராத வட்டி அனைத்தையும், நகைக்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். புதிய சாகுபடிக்கு வட்டியில்லாத கடன் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட தென்னை ஒன்றுக்கு 10,000 ரூபாய், ஏக்கர் ஒன்றுக்கு நெல்லுக்கு 40,000 ரூபாய், வாழைக்கு, கரும்புக்கு, மணிலா மற்றும் சவுக்கிற்கு 50,000 ரூபாய், மாமரம், புளியமரம் ஒன்றிற்கு 10,000 என நிவாரணம் வழங்கிட வேண்டும். புயலில் பலியான ஆடு ஒன்றிற்கு 3,000 ரூபாய், கறவை மாடுக்கு 20,000, காளை மாடுக்கு 40,000, கோழிக்கு 250, வான்கோழிக்கு 2,000 ரூபாய், மாட்டு கொட்டகை அமைக்க 1,00,000 நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் அரியாங்குப்பம் மாதா கோயில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக புறப்பட்டுச் சென்றனர். அதில் பசுமை படை இயக்க தலைவர் ஐயாவு, செயலாளர் பாஸ்கரன், பொருளாளர் பாஸ்கர், புதுவை விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் கீதநாதன், தென்னை விவசாயிகள் சங்க தலைவர் இளங்கோ, பொதுச் செயலாளர் ராமசாமி, செயலாளர் கலியமூர்த்தி, எழில்ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளும் திரளான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். சட்டசபையை நோக்கி சென்ற பேரணியை மிஷன் வீதி மாதா கோயில் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். உடனே விவசாயிகள் அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் மற்றும் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று உரிய நிவாரணத் தொகையினை உடனடியாக வழங்கி கிராமப்புற ஏழை எளிய விவசாயிகளின் இன்னல்களை போக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தானே புயல் அடித்ததனுடைய காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பெருத்த சேதத்தினை கருத்திலே கொண்டு உரிய நிவாரணம் வழங்காததை கண்டித்து அனைத்து விவசாயிகளுடைய பசுமை படை சங்கம், தென்னை விவசாயிகள் சங்கம், தொழிலாளர் விவசாய சங்கம், மகளிர் விவசாய சங்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்கமும் அரியாங்குப்பம் ஒன்றிணைந்து இந்த பேரணியை நாங்கள் அடையாளமாக அறிவித்திருக்கிறோம். தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள பந்த் போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வர்த்தக சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது.
இது தொடர்பாக வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் கூறுகையில், புதுவையில் சில தொழிற்சங்கங்கள் வரும் 2ஆம் தேதி பந்த் நடத்தப் போவது குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் வியாபார சங்கத்தினர் வர்த்தக சபையை அணுகினர். அவர்கள் தானே புயலால் வர்த்தக நிறுவனங்களும் வியாபாரிகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலையில் புதுவை அரசு வாட் வரியை அமல்படுத்தியது. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் அவதியுறும் நேரத்தில் வரும் 2ஆம் தேதி பந்த் என்று அறிவித்துள்ள தொழிற்சங்கங்கள் எங்கள் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர் என்ற அவர், தொடர்ந்து ஏனாமில் நடந்த கலவரமும் விரும்பத்தகாத சம்பவங்களும் வர்த்தக சபை வருத்தமும் அனுதாபமும் தெரிவித்துக் கொள்கிறது. பந்த் போராட்டம் நடத்துவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதுடன் வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த போராட்டத்தின் போது மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், வங்கிகள், பள்ளிகள், கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் நிலையில் வியாபாரிகள் மட்டும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் நடைபாதை சிறு வியாபாரிகளும் தினக்கூலி பெறுவோரின் குடும்பங்களும் பாதிக்கப்படும். எனவே புயலால் பாதித்துள்ள நிலையில் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது மன வருத்தம் அளிக்கிறது மற்றும் எதிர்ப்புகளை தெரிவிக்க பல வழிகள் உள்ள நிலையில் அனைவரின் நலன் கருதி தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள பந்த் போராட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து அவர் கூறியுள்ளார். ரவுடிகளை ஒடுக்க வலியுறுத்தி கடை அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று மதுபான வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநில IMFL நிலை 2 மதுபான வியாபாரிகள் நலச்சங்க ஆலோசனை கூட்டம் சங்கத் தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் செயலாளர் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மதுபான கடை உரிமையாளர்களை மிரட்டும் ரவுடிகளை ஒடுக்கி நடவடிக்கை எடுக்கும்படி ஆளுநர், முதலமைச்சர், IG, தலைமை செயலர், கலெக்டர், கலால்துறை ஆணையர் ஆகியோருக்கு மனு அளிப்பது, மதுபான வியாபாரிகளுக்கும் மது கடைக்கு வருவோருக்கும் போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், ரவுடிகளை ஒடுக்க வலியுறுத்தி வர்த்தக சபை நிர்வாகிகளுடன் கலந்து பேசி கடை அடைப்பு போராட்டம் நடத்துவது என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மதுக்கடை உரிமையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தொழிலாளர் துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஏனாமில் இறந்து போன தொழிலாளிக்கு ஆதரவாக வரும் 2ஆம் தேதி அனைத்துக் கட்சிகள் நடத்தும் பந்த் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உத்தரவின் பேரில் தொழிலாளர் துறை அமைச்சர் திரு ராஜவேலு அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளை தனது சட்டசபை அலுவலகத்திற்கு அழைத்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சர் ராஜவேலுவிடம் வலியுறுத்தினார்கள். அதனை கேட்டுக்கொண்ட அமைச்சர் ராஜவேலு முதல்வரிடம் எடுத்துக் கூறுவதாக தெரிவித்தார். புதுவையில் கடந்த ஆண்டு சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 228. எனவே தொலைநோக்கு பார்வையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே விபத்துகளை தடுக்க முடியும். புதுவையில் வாகனங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. படுவேகமாக அதிகரிக்கும் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் சாலைகளை அகலப்படுத்த வழியில்லை. மேலும் போக்குவரத்தை சீராக பெருநகரங்களுக்கு இணையாக வாகனங்கள் தடையின்றி செல்ல மேம்பாலங்கள், பாதசாரிகள் எளிதாக செல்ல சுரங்கப்பாதைகள், பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட எந்த தொலைநோக்கு திட்டங்களும் செயல் வடிவம் பெறவில்லை. இதனால் போக்குவரத்து நெரிசல் பெரும் சவாலாக எழுந்து டிராபிக் ஜாம் என்பது தொடர்கதையாகிவிட்டது. எதிர்காலங்களில் அண்ணா சாலையில் இருந்து கடற்கரைக்கு செல்ல 1 மணி நேரம் ஆனாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இதுபோன்ற காரணங்களால் சாலைகளில் வாகன விபத்துகள் சர்வசாதாரணமாகி வருகின்றன. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி பொதுமக்கள் கவலைப்படாமல் விதிகளை காற்றில் பறக்க விடுவதும் விபத்துக்கு முக்கிய காரணமாகும். இதனால் கடந்த 2009ஆம் ஆண்டு விபத்துகளில் 218 பேரும், 2010ஆம் ஆண்டு 224 பேரும் உயிரிழந்துள்ள நிலையில் 2011ஆம் ஆண்டு சாலை விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 228ஆக உயர்ந்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் தொலைநோக்கு பார்வையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே போக்குவரத்தை சீராக பராமரிக்க முடியும். இல்லாவிட்டால் போக்குவரத்து நெரிசல் பெரும் தலைவலியாக உருவெடுப்பதுடன் விபத்துகள் அதிகரிப்பதையும் தடுக்க முடியாது. அந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் சிக்கலாகிவிடும் என்பது நிச்சயம். நலிவடைந்த பாசிக் நிறுவனத்தை லாபகரமாக இயக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா கூறுகையில், புதுவை விவசாயிகள் நலனுக்காக துவங்கப்பட்ட பாசிக் நிறுவனம் விவசாயிகளின் அமோக ஆதரவால் 23 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடந்து அரசுக்கு வருவாய் ஈட்டி தந்தது. மேலும் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருந்தும் நகர்ப்புறங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளில் இருந்தும் இயற்கை உரங்களை தயாரித்து மானிய விலையில் வழங்கியது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக திட்டமிடப்படாத செயல்பாடுகளால் நிறுவனம் மூடப்படும் நிலையில் உள்ளது.
டெண்டர் விடாமல் துணிகள் வாங்கியது, வரவு செலவு கணக்கை முடிக்காமல் உள்ளது போன்ற காரணங்களுக்காக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாரதி மற்றும் தாவரவியல் பூங்காவை பாசிக் மூலம் பராமரித்தல், நகர்ப்புறங்களில் குப்பை அள்ளுதல் போன்ற பணிகளை பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைத்து மீண்டும் இயற்கை உரம் தயாரித்து மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட வழிகளை அரசு கையாண்டு நலிவடைந்த பாசிக் நிறுவனத்தை மீண்டும் லாபகரமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.